ஒரு கார சட்னி அரைக்கலாம். அதுக்கு தண்ணியை கொதிக்க வச்சு 10 வரமிளகாய் போட்டிருக்கேன். தேவையான அளவு தக்காளி போட்டுங்க. இது ரெண்டும் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இது இப்போ ஆற வைக்கலாம். சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு இஞ்சி, பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, இதுதான் இது மெயினாக போட்டு அரைப்பாங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு புளி எடுத்தால் போதும். உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பூண்டு, இஞ்சி, நம்ம கொத்தமல்லி எல்லாம் போட்டு வதக்கிட்டோமா அதே போதும். இதுக்கு சூடான இட்லிக்கு ரெடி ஆயிடுச்சு.